சத்தியமங்கலம் அடுத்த பன்னாரி சோதனை சாவடி பகுதியில் தேங்காய் மட்டை பாரம் ஏற்றி வந்த நூற்றுக்கணக்கான லாரிகளை சாலையோரத்தில் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கனகராஜ் வழங்கிட கேட்கலாம். கனகராஜ் வணக்கம். போராட்டக்காரர்களின் கோரிக்கை என்ன, விவரங்கள் என்னென்ன? தமிழக கர்நாடக மாநிலங்களை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை வழியாக இரு மாநில போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் பொள்ளாச்சி, மடத்துக்குளம், உடுமலைப்பேட்டை, தாராபுரம், காங்கேயம், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் தேங்காய் நாரிலிருந்து கயிறு தயாரிக்கும் ஆலைகள் இங்கு வருகின்றன. இந்த ஆலைகளுக்கு தேவையான மூலப்பொருளான தேங்காய் மட்டைகள் கர்நாடக மாநிலம் மைசூர் பகுதியிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு லாரிகள் மூலம் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள திம்பம் மலைப்பாதை வழியாக கொண்டு செல்லப்படுகிறது. நாளொன்றுக்கு இந்த சாலையில் மட்டும் தேங்காய் மட்டை பாரம் ஏற்றிய 400க்கும் மேற்பட்ட லாரிகள் பயணிக்கின்றன. இதற்கிடையே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி திம்பம் மலைப்பாதை வழியாக காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை மட்டுமே வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இரவு 9 மணி முதல் காலை 6 மணி வரை வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தேங்காய் மட்டை பாரம் ஏற்றிய லாரிகள் காலை 6 மணி வரை காலை 6 மணிக்கு சோதனை சாவடி வழியாக அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ஒரு வார காலமாக மட்டுமே கர்நாடக மாநிலத்திலிருந்து வரும்போது தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள காரப்பள்ளம் சோதனை சாவடி வழியாக காலை 6 மணிக்கு அனுமதிக்கப்படாமல் காலை 9 மணிக்கு தேங்காய் மட்டை பாரம் ஏற்றிய லாரிகள் செல்ல வேண்டும். இந்த லாரிகள் செல்வதால் திம்பம் மலைப்பாதையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்பது காரணத்தை கூறி வனத்துறையினர் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் லாரி ஓட்டுநர்கள் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாகவும் காலை 9 மணிக்கு மேல் இங்கிருந்து புறப்பட்டு சென்று தேங்காய் நார் தயாரிக்கும் ஆலைகளுக்கு சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி கர்நாடகா செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு வருவதாகவும் இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இன்று சத்தியமங்கலம் அருகே பன்னாரி சோதனை சாவடியில் நூற்றுக்கணக்கான தேங்காய் மட்டை பாரம் ஏற்றிய லாரிகளை சோதனை சாவடி பகுதியில் நிறுத்திவிட்டு இது சம்பந்தமாக சோதனை சாவடி பகுதியில் லாரி ஓட்டுநர்கள் முற்றுகையிட்டு தங்களுக்கு வழக்கம் போல் காலை 6 மணிக்கு எங்களது லாரிகளை அனுமதிக்க வேண்டும், மற்ற சரக்கு லாரிகளை அனுமதிப்பது போலவே அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இது குறித்து வனத்துறையினர் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதில் இது சம்பந்தமாக மனு எழுதி மாவட்ட வன அலுவலரிடம் அழியுங்கள் என அறிவுறுத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கனகராஜ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.